எல்லாருக்கும் வணக்கங்க. செடி வைக்கிறதுக்கு இன்றைக்கி வீடியோ பார்க்கலாங்க. வேப்பந்தழை பாருங்கள் பறிச்சுட்டு வந்துருக்குறேன். இது வந்து காய வைக்கலைங்க, பச்சையாகவே எல்லாம் இன்றைக்கி. இது பாருங்கள் பேகு, இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோங்க. க்ரோ பேக்குன்னு வாங்கினோம். ஒரு பேக் 24 ரூபா. ஒரு பேக் வந்து 24 ரூபாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினது. கடையில் கேட்டதுக்கு 90 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இதுவும் நல்லா தாங்க இருக்குது. இதில் வேப்பந்தழை முதல்ல பறித்து போடுறோம். அது காய வைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, பச்சையாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் போட்டோம்னாக்கா இந்த மேலே புழு பூச்சி இதெல்லாம் வராதுங்க. ஈ உக்காடுறது அந்த மாதிரிலாம் உட்காராது. நம்ம மருந்து போடணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எந்த உரமும் எதுவும் மருந்தும் போட வேண்டாம். இதுவே உரம் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுக்கு மேலே எருக்கங்குச்சி போட்டு இருக்குதுங்க. எருக்கந்தழை கூட நிறையா பறிச்சிட்டு வந்து வச்சுருந்தேங்க. அப்படியும் பறிச்சிட்டு வந்து வச்சுருந்தேன். இதுவும் சரியாக கூட காயில், பரவாயில்ல, வாடி தான் இருக்குது. இதுவும் போட்டுக்கலாங்க தேவையான அளவு. அதுக்கு தொட்டாங்குச்சி வச்சு அடைக்கணும்னு ஓட்டைக்கிட்டா அடைக்கணும். எருக்கந்தழையெல்லாம் போட்டாச்சுங்க. இதில் புண்ணாக்குங்கள்லாம் கூட போடலாங்க. நல்லா இன்னும் உரமாக தான் இருக்கும். நல்லா செடியெல்லாம் பூவெல்லாம் பந்து பந்தாக வரும். நல்லா பெருசாக நிறையா பூக்கும். நம்ம தேங்காய் ஆட்டுறது கூட பால் புழிஞ்சிட்டு கூட குழம்புக்கு வச்சுக்கிட்டு அந்த தேங்காய் புண்ணாக்கு கூட போட்டுக்கலாம், சக்கை கூட. இது வந்து தேங்காய் நாருங்க. அது தொட்டாங்குச்சியில் இருக்கிற தேங்காய் நார். இதெல்லாம் செடியில் ஒடித்த இலைங்க, மல்லிகைப்பூ செடியில் ஒடிச்சு கவாத்து பண்ண இலைங்க. இதெல்லாம் கூட எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோல், பூண்டு தோல், கீரைக்குச்சி, கொத்தமல்லி குச்சி, முட்டை ஓடு பக்கத்தில் வை. இன்னும் கீரை செஞ்சு வரலாம். எலுமிச்சப்பழம் தோல் வந்து அப்படியே போடக்கூடாதுங்க. அது வந்து தண்ணியில் ஊற வச்சு தண்ணி மட்டும்தான் ஊற்றணுங்களாம். அதே மாதிரி கருவாடு தண்ணியும் ஊற்றிடாதீங்க. இந்த அசைவத்தில் வந்து ஆட்டுக்கறி கழுவுறது அலசுகிற தண்ணி, மீன் அலசுகிற தண்ணி, கோழிக்கறி அலசுகிற தண்ணி அதெல்லாம் செடிங்களுக்கு ஊற்றலாங்க. நல்லா வரும்னு சொல்கிறாங்க. நாங்களும் ஊற்றிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் இது பாருங்கள், ராமர் மல்லி நல்லா 1/2 அடிக்கு வளர்ந்துருச்சுங்க. வச்சு 1 வாரம் கூட இல்லை, 1 வாரம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வச்சோம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆச்சு. நல்லா வளர்ந்துருச்சு. அடியில் நம்ம போடுறதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி வளருங்க. செடி நல்லா வளரும். நல்லா பாருங்கள், முட்டை ஓடு, தக்காளி அரிஞ்சு போட்டது மீதி எல்லாமே இருக்குதுங்க. புளி சக்கை போட்டு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், தேங்காய் பால் புழிஞ்சு அது காய வச்சுட்டேங்க. அது அப்படியே தட்டில் கொட்டி காயிட்டுன்ட்டு, ஈரமாக வேண்டாம், அப்படியே நம்மன்னு ஆகிடும்ன்ட்டு இது வச்சுருக்கிறேன். இது உரிக்கிற தோலுங்க. எல்லாமே நம்ம அடியில் போட்டுக்கலாம். மண்ணும் கம்மியாகவும் பிடிக்கும். இது பாருங்கள், எல்லாமே போட்டுக்கலாம். இது அவ்வளவும் நம்மளுக்கு உரம் தாங்க. வீணாக போகிறதே இதில் போட்டுட்டு அடியில் செடி வச்சிட்டோம்னா அவ்வளோ உரம் நம்மளுக்கு. எந்த உரமுமே நாங்கள் போடுறது இல்லைங்க. இப்படி போட்டு வச்சுட்டு தண்ணி மட்டும்தான் ஊற்றுவோம். தண்ணியும் இந்த கழனி தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, மீன் கறி, ஆட்டுக்கறி கழுவுற தண்ணி, கோழிக்கறி கழுவுற தண்ணி இதெல்லாம் போட்டுக்கலாம். முட்டை நுணுக்கி தான் போடுவோம். இப்போ அப்படியே போட்டோம் இந்த தடவை. அது முட்டை போட்டிங்கன்னா அப்படியே போடாதீங்க. அது முட்டை உடச்ச உடனே கழுவிடுங்க. முட்டை ஓட்டை அந்த பிசு இல்லாமல் கழுவிட்டு அப்படியே போட்டுடுங்க. உடச்சி தூள் பண்ணி போடுவோம். இந்த தடவை தூள் பண்ணல, அப்படியே கூட போட்டுக்கலாம்.
இப்போ சாணம் போடல, சாணம் இல்லை. சாணம் இல்லாததுனால மண் போட்டிருக்குறோங்க. சாணம் மேலே கூட போட்டுக்கலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சாணம் ஈரமாக இருக்குது. ஈர சாணம் போடக்கூடாது, புழு வந்துருன்ட்டு போடலைங்க. காய வச்சு தான் போடணும். நம்ம மண் கொட்டி செடி வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நல்லா காஞ்சி போன சாணத்தை தூவி விட்டுக்கலாம். அப்படியே மேலே சுற்றிலும் தூவி விட்டுக்கலாம். 2 நாள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா காய வச்சுருக்கலாம் சாணம்.